perform. Please collect the stand up. Their topic of the need governing swasi. So, கவனித்து சுவாசிக்க வேணும் இருப்பாங்க. இந்த வாங்கக்குள்ளே நம்ம சுவாசத்தை ஆரம்பிச்சிருவோம். ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது கைகள் மேலே வரும்போது பிரீத் இன், கீழே வரும்போது பிரீத் அவுட். கம் 2 3 4 5 6 7 8 9 10. Reverse rotation. Breathe in. Now, arm forward backward. கையில வச்சு பின்னாடி கொண்டு போகும்போது breathe in. Fold and rotate. மாடி இந்த கை மேல கொண்டு வரும்போது breathe in பண்ண போறீங்க, கை கீழே வரும்போது breathe out பண்ண போறீங்க. Reverse. Come on, breathe in. Now, hip rotation. Come on. Hip வந்து இந்த ஃபார்வர்ட்ல வரைக்கும் breathe in half circle. இந்த பின்னாடி கொண்டு போங்க half circle. நீங்க முன்னாடி குனிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல breathe out. Come on, breathe in. Reverse. Come on, breathe in. Okay. Knee rotation. Come on. Knee forward level, breathe in. The back level, breathe out. Come on. Reverse. Come on, breathe in, arms up. Breathe out. Now back bend, forward bend. Palm on your hip and bend back and stay 5. Come on, breathe in, bend back. 1, 2, 3, 4, 5. Breathe out, bend forward. 1, 2, 3, 4, 5. Breathe in, bend back. 1, 2, 3, 4, 5. Breathe out, bend forward. 1, 2, 3, 4, 5. Breathe in, bend back. 1, 2, 3, 4, 5. Breathe out, bend forward. 1, 2,
3, 4, 5. Relax. Right foot behind your foot. Breathe in. Bring your right arm up. Bend left side. 1, 2, 3, 4, 5. Breathe in. Come up. Breathe out. Arm down. Left arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Right arm. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Right arm. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Sustain. Next the part. Come on. Breathe in. Breathe out on right side. Again, breathe in, come straight. Breathe out on left. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வார்ம் அப்ல இருந்து பிரீத்திங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது இந்த டைப் இந்த வார்ம் அப் அலாங் வித் பிரீத் இதை வந்துட்டு நான் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இந்த கொடுத்துட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு இந்த அடிக்கடி இந்த லங்ஸ் அதில் இந்த சின்ன தொந்தரவுகள் அடி சளி வர்றது, தும்மல் வர்றது, இருமல் வர்றது, இந்த மாதிரி நிறைய இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே கிளாஸ் இந்த வார்ம் அப்லேருந்தே அவருக்கு இந்த சுவாச பயிற்சிகள் கொடுக்கலாம்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிக்கும்போது அதனால ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட். பட் ஆனால் நம்ம வார்ம் அப் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிரீத் மேலே நம்ம கவனம் எடுக்க முடியாது, கவனத்தை செலுத்த முடியாது. ஏன்னா அது ஃபாஸ்ட் அண்ட் டைனமிக் மூமெண்ட்ஸ். பட் அதையும் நம்ம ஸ்லோ பண்ணி அதே நம்ம இந்த சுவாசத்தை கவனித்து பண்ணும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது. ஓகே, ரைட். ரெண்டாவது இது சுவாசத்தை கவனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்று இந்த போர்சஸோட ஆசன பயிற்சியோட ஆசனத்தோட பிரீத்தை சேர்த்து பண்றது ஒரு கவனிக்கிறது. இன்னொன்று பற்றி சொன்னா சுவாசத்தை எந்த பக்கம் ஆரம்பிக்குது அப்படின்ற பத்தி நிறைய சொல்லியிருக்காரு திருமூலர். திருமூலர் நூலில் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது மற்ற டெக்ஸ்ட் புக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹதயோக பிரதீபிகா, ஜெயநந்த சங்கீதா, அசரத்னாவளி, இதெல்லாம் மூணு பெரிய சமஸ்கிருதத்தில் ஏற்பட்ட யோக நூல்கள். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கு மூலமா சூரியன் தக்கா போகிறோம். செட்டடி சூரியன் தப்பையர் திறன்மையே நான் பார்த்தேன் सत्यस्यापि हितमुखं तत्त्वपूष्णहवा पुनः सत्यधर्माय दुष्टये ॐ मित्राय नमः ॐ रवाय नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः कथाय नमः ॐ भूषणे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सावित्र्ये नमः ॐ अर्घाय नमः ॐ
Bhaskaraaya Namaha. And come. Right, now go for Surya Namaskar. 6 rounds. Get ready. Pranamasana. Hasta Uddanasana. Padasana. Also Sandasana, right leg back. Paradasana. Chaturasana. Shasana Namaskar. Bhujangasana. Paradasana. Also Sandasana, right leg. Padasana. Hasta Uddanasana. Pranamasana. Second round. Pranamasana. Hasta Uddanasana. Padasana. Also Sandasana, left leg. Parvatasana. Shashangasana. Shasana Namaskar. Bhujangasana. Parvatasana. Also Sandasana, left leg forward. Padasana. Hasta Uddanasana. Pranamasana. Third round. Bend back. Bend down. Right leg back. Mountain. Shashan. Shasana. Bhujan. Mount. Right. Left. Bend back. Namaskar. Fourth round. Bend back. Bend forward. Left leg back. Mountain. Shashangasana. Shasana Namaskar. Bhujangasana. Mountain. Left leg forward. Right forward. Bend back. Namaskar. Fifth round. Bend back. Bend forward. Right leg back. Mountain. Shashan. Shasana. Bhujan. Mount. Right forward. Left forward. Bend back. Namaskar. Sixth round. Bend back. Bend forward. Left leg back. Mount. Shashan. Shasana. Bhujan. Mount. Left forward. Right forward. Bend back. Relax. Deep inhale. Deep inhale. நம்ம கடந்த சில வாரமாவே இந்த சுவாசம் பிராணாயாமா முறைகள் இதை பற்றி தான் பார்த்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கும் அதை தொடர்ச்சியாக தான் பார்க்குறோம். இந்த ஆஸ்துமா மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னா மூச்சு குழாயிலும் நுரையிலையும் இதெல்லாம் நடக்கிறது. காற்று பரிமாற்றம் அது நடக்கிறதும் லங்ஸ்ல தான். உள்ள இருக்கிற கரியமில வாயு வெளியே வரதும் புதியதான பிராணவாயு உள்ள போறதும் இந்த பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இது நடக்கக்கூடிய இடம் லங்ஸ்ல அல்வியோலி.
காற்று பைகள் சொல்லுவாங்க. இந்த காற்று பையில தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். அந்த சிறு சிறு காற்று பைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதோடைய சுவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெலிசா, ரொம்ப மெலிசுன்னு சொன்னால் நம்ம மைனியூட்டாக தான் இருக்கும். கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு மைனியூட்டாக இருக்கும். ஸோ அந்த காற்று பைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 மில்லியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம லங்ஸுக்குள்ளார, நம்ம லங்ஸ் 2 பாகமாக இருக்கு. வலது பக்கம் 3 அறைகளும், இடது பக்கம் 2 அறைகளும் கொண்ட அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய காற்று பைகள் அருவியொலி இது பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சின்ன சின்ன காற்று பைகள் நம்ம வெளியில எடுத்து அதை விரிச்சு வச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 ஸ்கொயர் மீட்டர் வருன்றாங்க. அந்த 80 ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளவு அளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ் இருக்கணும். ஸோ நம்ம இந்த மார்பு கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பை தான் இந்த லங்ஸ் காற்று பை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய பலூன் போன்ற பைகள் அதை நம்ம வெளியில கொண்டு வந்து விரிச்சு வச்சுன்னு சொன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த லங்ஸ்ல தான் இந்த காற்று பரிமாற்றம் இல்லை நடக்குது. ஸோ நம்ம காற்று இந்த பிராணவாயு எந்த அளவுக்கு அவசியம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பிராணவாயுல ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறேன்னு சொன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுவாசத்தை அதை கவனிச்சு பார்க்கணும். நிதி கவனி சுவாசி. ஸோ அந்த சுவாசத்துக்கு வந்து நாம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கொடுக்கலன்னா அது நம்ம அறியாம நடக்கிறதுனால நாம அது மேல ரொம்ப அக்கறை செலுத்துறது கிடையாது. நம்ம தான் ஒரு முடியும் பிரயத்தனப்பட்டு அந்த சுவாசம் பண்ணணும்னு சொல்லும் போது நமக்கு அது மேல கவனம் இருக்கும். அது தானாகவே நடக்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசா எடுத்துறது கிடையாது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பும் குறைந்து போயிருக்கிறதுனால அந்த சுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சுதான் போயிருக்கு. சாதாரணமாகவே ஒரு என்ன சொல்ல ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தரோட நார்மல் பிரீத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 5ல் 1 மடங்கு தான் சுவாசம் நடைபெறுது. அதுல ஆரோக்கியம் குறைஞ்சி இருக்கிறவங்களோ அவங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் பிரீத்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அப்ப அந்த ஷார்ட் பிரீத் வந்து ஆக்சிஜன் லெவல் குறைவா தான் உள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அது குறைவா போக ஆரம்பிக்கும் போது அந்த பிராணவாயு இந்த செல்ஸுக்கு போதிய அளவுக்கு கிடைக்காம போறதுனால நம்மளுடைய சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக வீக் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து இந்த பிராணாயாமத்துக்கு நிறைய முக்கியத்துவம் சொல்லி பார்த்து இப்போ இந்த மற்ற சமஸ்கிருத நூல்களும் திருமுறை நூல்களும் பார்க்க மாட்டேன். இன்னொரு ஆர்வம் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். கவனம் இதுல வந்துட்டு காலம் அகலமா வச்சுங்க. பாதாசாசனம் பண்ணிட்டு 5 தடவை சிட்டப்ஸ் பண்ண போறோம். மற்ற போஸ்ட்லாம் கடகடனை பண்ணிடலாம். அந்த சிட்டப்ஸ் மட்டும் 5 times. ரெடி? நமஸ்கார். Bend back. Bend forward. Catch your big toe. Come on, step start. 1, 2, 3, 4, 5. Right leg back. Aswa Sankalasana. Press your feet. Parvatasana. Mount. Shashankasana. Sit and stretch your arm. Ashtanga Namaskar. Chin on chest. Bhujangasana. Mount. Right leg forward. Left forward. Bend back. Second round. Bend down. Alamating and sit-ups. 1, 2, 3, 4, 5. Left leg back. Also Sankalasana. Come on, press your hip and stretch your neck up. Mount. Press your heel and shoulder. Stretch it. Sit back and stretch your arm. Chin on chest. Ashtanga Namaskar. Move forward. Bhujangasana. Body பின்னாடி ஸ்லிப் பண்ணாதீங்க. Mount.
left leg forward, right forward. Bend back, third round. Take your big toe and sit up. முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாத அப்படியே மாதாசனம் உட்காந்துங்க. 2, 3, 4, 5. Right leg back. Come on, press your hip and stretch your neck up. Mount. Press your heel, shoulder, chest. Set your arm, chin and chest. Bhujangasana. Mount. Also Sajjasana, right forward, left forward, bend back, fourth round, bend down, catch your big toe, sit ups. 1, 2, 3, 4, 5. Left leg back. Someone press your hip and stretch your neck. Mount. Press your heel, shoulder, and tight your knee. Stretch. Sit back, stretch your arm, forehead down, chin and chest. Ashtanga Namaskar. Bhujangasana. Mount. Left leg forward, right forward, bend back, fifth round. Come on, sit ups. முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதுன்னா மாதாசனம். 1, 2, 3, 4, 5. Right leg back. Hip down, stretch your neck up. Mount. Press your heel, shoulder, chest. Stretch your arm, forehead down, chin and chest. Bhujangasana. Mount. Press your heel, right forward, press your hip down, left forward, bend back, sixth round, bend down. Come on, sit ups. 1, 2, 3, 4, 5. Left leg back. Come on, press your hip down, straight your neck up. Mount. Press your heel, shoulder, chest. Stretch your arm, chin and chest. Bhujangasana. Mount. Left leg forward. Right. Bend back. Relax. Slow and deep inhale. Relax. அத்தயோக பிரதிஜா. இதுல பிராணாயம் பார்த்தீங்கன்னா சூரிய பேதனா, உஜ்ஜை, பாத்ரிகா, பிராமரி, சீதளி, மூர்ச்சா. இந்த 6 அடுத்த வர கேரந்த சம்ஹிதா, 14.
இது மூணுத்துலையுமே இந்த 6 வகையான பிராணாயாமா இருக்கும். அதே பதிவுகள 7வது பார்த்தீங்கன்னு சொன்னா சீக்காரி பிளாவி இந்த 2 அதுல இருக்கும். ஏகதசமியால் பார்த்தீங்கன்னு சொன்னா கேவல கும்பகா சகித கும்பகான்னு அந்த 2 இருக்கும். அதை இருக்காது இருக்கிற அந்த 2 இதுல இருக்காது. ஹதரத்தால் எதுன்னு சொன்னா அதுல 9 சொல்லியிருப்பாங்க. இந்த 6 இல்லாம சீக்காரி இருக்கும், புஜகரணி இருக்கும், கேவல கும்பகாரம் இருக்கும். இப்படி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சந்திர பேரனா பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. திருமூலர் மட்டும்தான் இந்த சந்திர நாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருமந்திரம்லாம் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு 2 கிளாஸ் முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு திருமந்திரம். மாறுமதியும் மதித்திருமாறின்றி அப்படின்னு ஆரம்பிக்கிற லைன். தாறுபடாமல் தண்டோடே தலைப்படில், தண்டுன்றது நம்ம தண்டு முதுகெலும்பு, அதாவது தண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாட்டுல வீணா தண்டு, வீணைக்கு இருக்கிற மாதிரி தண்டு இருக்க வீணா தண்டுன்னு சொல்லி இருப்பாரு. அப்படி மதின்னு சொன்னா சந்திரன், இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சந்திரனுக்கு மதின்னு சொல்லலாம், சூரியனுக்கு ரவின்னு சொல்லலாம். இவர் மாறு ரவியும் சொல்லல, மாறு மதியம்னு தான் ஆரம்பிக்கிறார். சோ இந்த பாட்டோட பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா சந்திரக்கலை அப்புறம் சூரியக்கலை, சூரியக்கலை அது உள் மறைஞ்சிட்டு அந்த பொருள். சந்திரக்கலையிலும் சூரியக்கலையிலும் நீங்க தேர்ச்சி பெற்றீர்களானால் முதுகு தண்டு வழியே நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உன்னால் செல்ல முடியும். அப்படி சூழ்நிலையில் தன்னுடைய அந்த மூச்சுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா சந்திர மண்டலத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல சந்திரக்கலை தான் முன்னிறுத்துறாரு. இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கே இருக்கினும் ஒரு இடத்திலே அங்கே அது செய்ய ஆகைக்கு அழிவில்லை, எங்கே இருக்கினும் ஒரு இடத்திலே. ஒரு இந்த பூர்வம், அந்த பூர்வம் நீங்க எங்க இருந்தாலும் இடது பக்கம் தான் ஆரம்பிங்க அப்படின்றார். இடப்பக்கம் மூச்சு பயிற்சிய அங்க இருந்து ஆரம்பிங்க. ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஒரே சொல்லுது, நாடி சுத்தி பிராணாயாமல எல்லாருமே இடது பக்கம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. மற்றதெல்லாம் பார்க்கும்போது சந்திர பேடலாம் பற்றியும் சந்திரனகம் பற்றியும் பெருசா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இவர்தான் அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த சந்திரகலை சூரிய கலைன்றது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அதோட பலன்கள் எப்படிலாம் இருக்குன்றத நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு 6 ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல 5 பவுண்ட் ஸ்டே பண்றோம். ஏதாவது 2 போஸ்ட் வேரியேஷன் எடுத்துக்கலாம். கெட்டடி நமஸ்கார். Bend back, bend forward. Come on, catch your big toe and pull your trunk. Bend down, down, down. Right leg back. Knee down. Come on, arms up. Lock your finger and bend back. Stretch your arm. Press your hip down. 1, 2, 3, 4, 5. Mountain, Parvatasana. Come on, press your feet, shoulders. Shashankasana. Stretch your arm, forehead down. Ashtanga Namaskar, chin on chest. Bhujangasana. Come on, bend back. Mountain. Come on, press, press. Right leg forward. Come on, arms up. Lock your finger and bend back. Hip down. 1, 2, 3, 4, 5. Left leg forward. Bend down. Come on, stretch your arm, bend back. Second round, bend down.
left leg back, knee down. Come on, arms up, press your hip down, stretch your arm. 1, 2, 3, 4, 5. Mountain, press your heel, shoulder, Shashankrasana. Sit on your heel, stretch your arm. Ashtanga Namaskar, chin on chest. Bhujangasana. Come on, breathe in, up, mount. Press your heel, shoulder, left leg forward. Press your hip. Come on, arms up. 1, 2, 3, 4, 5. Right forward. Come on, catch. Bend back, stretch your arm. Third round, bend down. Catch your big toe and pull your trunk. Right leg back. Come on, stretch. Mountain. Left leg up. 1, 2, 3, 4, 5. Kneel down, left leg up. 1, 2, 3, 4, 5. Shashankrasana. Stretch your arm, forehead down. Ashtanga Namaskar. Bhujangasana. Stretch. Mount. Press. Right leg up. 1, 2, 3, 4, 5. Kneel down. 1. Stretch your neck up. 2, 3, 4, 5. Right leg forward. Left forward. 1. Catch your big toe and bend down. Breathe in, arms up, stretch. Breathe out, bend down, 4th round. Left leg back. Press your hip and stretch your neck up. Mountain. Right leg up. 1, 2, 3, 4, 5. Knee down. Right leg up. 1, 2, 3, 4, 5. Shashankrasana. Stretch your arm and forehead down. Ashtanga Namaskar, chin on chest. Bhujangasana. Mount. Left leg up. 1, 2, 3, 4, 5. Kneel down. Left leg up. Stretch your neck up. 1, 2, 3, 4, 5. Left forward. Press your hip. Right forward. Catch your big toe. Bend back. Stretch your arm. 5th round. Bend down. Catch your big toe. Right leg back. Harsha Sanchalasana. Press your hip and stretch your neck up. Mountain. Press your heel. Shoulder. Tight your kneecap. Kneel down. Ustrasana. Come on, camel pose. 1, 2, 3, 4, 5. Shashankrasana. Ashtanga Namaskar. Bhujangasana. Stretch your neck up. Mount. Press your heel. Shoulder. Right leg forward. Press your hip down. Leg forward. Catch your big toe and pull your trunk down. Breathe in, bend back. Breathe out, 6th round, bend down. Catch your big toe and bend down. Left leg back. Press your hip and stretch your neck up.
Mount, press your knee, shoulder, kneel down, Ushtrasana, camel pose. 1, 2, 3, 4, 5. Shashangasana. Spread your arm, forehead down. Ashtanga Namaskar, chin on chest. Bhujangasana. Mount. Left leg forward. Right forward. Bend back. Relax. Deep inhale. Deep inhale. Deep inhale. நம்ம உடம்புல கோடானு கோடி செல்ல உருவானதுதான் நம்ம உடம்பு. இந்த செல்ல பார்த்தீங்கன்னா 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஆண்களுக்கு பெண்களுக்காக 2 பேர் தான். 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. இல்ல இந்த 22 பேர்ஸ் வந்து 2 பேருக்கு காமனாவே இருக்கும். ஐசோசோம்னு சொல்லுவாங்க. இந்த 23வது பேர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து செக்ஸ் குரோமோசோம். இது பெண்களுக்கு வந்து அந்த பேர் வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஆண்களுக்கு வந்துட்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ இதுல இந்த கணவன் மனைவி சேரும்போது பெண்ணோட சினை முட்டில எக்ஸ் குரோமோசோமும் ஆணோடையும் எக்ஸ் குரோமோசோம் சொன்னா அது ஃபீமேல் ஆகும். அதான் ஃபீமேல் பேபி. பெண்ணோட சினை முட்டி எப்பவுமே எக்ஸ் தான். ஆணோட ஆணுல ஒய் குரோமோசோம் இருந்து சேரும்போது அது மேல் பேபி. ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க சொல்றது. இந்த ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். கெட் ரெடி. இதை சலபாத்னா தண்டாசனம் பண்ணிடலாம். நமஸ்கார். Bend back. Bend forward. Right leg back. Mount. Stretch. Shastra, lie flat. Salabhasana, arm under your thigh, right leg up and support by left. 1, 2, 3, 4, 5. Left leg up. 1, 2, 3, 4, 5. Now hold your breath and both legs up. Come on. Up. 1, 2, 3, 4, 5. Shavasana. Come on. 1, 2, 3, 4, 5. Again lay down. Bow. Dharurasana. Come on, breathe in up. 1, 2, 3, 4, 5. Bhujangasana. Mount. Right leg forward. Left forward. Bend back. Second round. Bend down. Left leg back. Mount. Session. Shastra, lie flat. Salabhasana. Right leg up. 1, 2, 3, 4,
2, 3, 4, 5. Second. முட்டி அகல மாத்திட்டு பாருங்க. 1, 2, 3, 4, 5. Again lay down. Bow. Come on, catch. Breathe in up. 1, 2, 3, 4, 5. Bhujangasana. Mount. Come on, press. Left forward. Right. Bend back. Stretch. Relax. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. இப்போ ஒரு குழந்தை அது ஆனா பெண்ணான்றது நிர்ணயிக்கிறது வந்து XY குரோமோசோம் கொண்ட ஆண் தான் இல்லையா? ரைட். இப்போ மேலா ஃபீமேலா அப்படின்னு குரோமோசோம் நிர்ணயிக்கிறோம். இதுக்கும் மூச்சுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த 2 நாட்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும், இன்னொரு நாளைக்கு பார்ஷலா அடைக்காம இருக்கும். ஸோ இந்த முட்டையும் அணுவும் சேரும் போது ஒரு ஆணுடைய இடது பக்க நாசில ரொம்ப ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னா அப்போ அது வைஃபும் ஃபீமேல் பேபியா இருக்கும். சூரிய நாடி வலது நாசி ஃப்ரீயா இருக்கும்போது அந்த அணு சேருதுன்னு சொன்னா அது ஆணா இருக்கும். ஸோ இதையும் வந்து சித்தர்கள் இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த குரோமோசோம் நிர்ணயிக்கிறது வந்து சூரிய கலையா சந்திர கலையாங்கிறது இங்க இருக்கு, இங்கதான் இருக்கிற விஷயம். ஸோ அந்த சின்ன வயசு யாரும் அவன் பெருசா தெரிஞ்சுக்க அதை பற்றி கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா இதுதான்றத சித்தர்கள் வரையறுத்து சொல்றாங்க. ஸோ இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அளவுக்கு நமக்கு பலனை தரக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் அந்த சுவாசத்துல அடங்கி இருக்கு. இந்த பிராணாயாம பயிற்சியில இவ்வளவும் அடங்கி இருக்கு, இந்த சூரிய கலை சந்திர கலை. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாம ஏதோ பாட்டு உள்ள போகுது வெளியே வருது அப்படின்னு நாமும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், முக்கியமான வேலையை கவனிக்காம. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிராணாயாம பயிற்சி அதை நின்று கவனிச்சு சுவாசம் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கிளாஸோட முக்கியத்துவமாக இருந்தது. ஓகே, நவ் ப்ளீஸ் ஆல் டு சிட் டவுன். காலடி பண்ணுங்க. ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ் அண்ட் ஷேக் யுவர் லெக்ஸ். காலடி பண்ணலாம், காலை நல்லா ஷேக் பண்ணுங்க. ஸோ ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்ட்ரெச். முன்னங்கால முன்னாடி பின்னாடியும். Ankle rotation. Reverse. Opposite each other. Reverse. Half butterfly. Right foot on left thigh. Right foot on left thigh. Up down. Fast movement. Come on, stretch, stretch, stretch. Left foot on right thigh. Come on, up down. Fast movement.
Stretch. Ready? Right twist. One, two, three, four, five, six, seven, eight, nine. Change. Left twist. One, two, three, four, five, six, seven, eight, nine. Change. Forward bend. Hold your toes. Come on, breathe in. Breathe out. Bend down. One, two, three, four, five, six, seven, eight, nine. Change. Breathe in, come up. Keep your arm back and back stretch. Hand back your head. Take deep inhale. Deep inhale. Deep inhale. Right. Come to Ardha Padmasana. Hand in Mudra. Correct your back. Slow and deep inhale and slow exhale. One more time. One more time. Right. So correct. Close your eyes. Watch your breath. உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சு உள்ள போகிறது வெளியே வருது மட்டும் கவனிங்க. நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரீத் இன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ப்ரீத் அவுட்டும் பண்ண வேண்டாம். அது எப்படி நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும். கரெக்ட் ஒரு பேக். முதுகு நேரம் இருக்கும். ஓகே. நான் சேஞ்ச் லெக் பொசிஷன். இப்போ ப்ரீத் எல்லாருக்கும் ஒரு நார்மல் வந்திருக்கோம். அப்நார்மல் ப்ரீத் இருக்காது. Correct. Hand in mudra. Kapalabhati, force exhalation, 20 strokes. Come on. Start. எக்ஸலேஷனோட ரிதம் இது ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா உங்க ரெண்டு நாசியும் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். ரைட். பத்ரிகா. ஃபோர்ஸ் இன்ஹேல், ஃபோர்ஸ் எக்ஸேல். இன்ஹலேஷன் பண்ணும்போது ஸ்டொமக் நல்லா வெளியே கொண்டு வாங்க. கை மேல தூக்குனா அது வெளியே கொண்டு வர முடியாது. அதனால கையை கீழே வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கமான் பிரீத் இன். Relax, relax. Slow and deep inhale and slow exhale. Slow and deep inhale and slow exhale.
நாசிகள் ரெண்டும் ஃப்ரீயா இருந்துன்னு சொன்னா அந்த ஸ்லோ இன்ஹிலேஷன் பண்ணும்போதும் அது உள்ள போற சத்தம் நல்லா உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? அது பாய்ச்சி அடைச்சிருந்துன்னு சொன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்காது. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் போயிடலாம். Left inhale, holding, right exhale, right inhale, holding, left exhale. 5 count inhale, 1:1:1 பண்ண போறோம். Get ready. And திரும்ப கையை நீட்டி விடுங்க, லேசா மடக்கி வைங்க. அப்பதான் உங்க முதுகு நேரா கொண்டு வருவோம். கையை நீட்டி இருந்துன்னு சொன்னா கொஞ்ச நேரம் அப்படியே முதுகு வளைய ஆரம்பிச்சிடும். லேசா அந்த எல்போ பெண்ட் ஆகிட்டோம். சிட் ரெடி. நாசிக் முத்ரா. லெஃப்ட் இன்ஹேல், இன்ஹேலேஷன் நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. ஹோல்டிங் மட்டும் நான் கவுண்ட் பண்றேன். ரெடி? லெஃப்ட் இன்ஹேல் ஸ்டார்ட். Hold. 1, 2, 3, 4, 5. Right exhale. Right inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Left exhale. Second round. Left inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Right exhale. Right inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Left exhale. Third round. Left inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Right exhale. Right inhale. Hold. 1, 2, 3, 4, 5. Right exhale. Sorry, left exhale. Relax. Slow and deep inhale and slow exhale. Right. Sitali pranayama, breathe in by tongue, breathe out by nose with neck movement. Okay, start. Roll your tongue, breathe in, neck up. Breathe out by nose, neck down. Take 5 by count. Again, breathe in by tongue, neck up. Breathe out by nose, neck down. Breathe in by tongue, neck up. Breathe out by nose, neck down. Right. Shade your leg position. Patrick Mudra, Om Shanti. Close your eyes. Ready, breathe in. Breathe in. Breathe in. Namo Narayana. Breathe in. Om Namo Narayana.
Breathe in. Om Namo Narayana. நமஸ்கார். உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி வராதிருக்க வேண்டும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். யோக பூஷன் பாலாஜி சாரோடைய முழுமையான செஷன், அறிவியல் சார்ந்த செஷன். ஒரு பால் குரோமோசோம்கள், அது ஒரு 10 மார்க் கொஸ்டின் 10th சயின்ஸ் புக்ல அவ்வளவு அழகா எந்த நாடினால எந்த பால் குரோமோசோம் வெளியே வரும் அவ்வளவு அழகா எடுத்தீங்க சார். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் செஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்களே. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். வேல்யூபிள் கிளாஸ். அப்கோர்ஸ் நீங்க பெண்டு கட்டிட்டீங்க. நான் நீங்க நில் கவனி சுவாசினா நிதானமா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன்னா 24 இப்படி 30 போயிட்டே இருந்துருச்சு. சூரிய நமஸ்காரம். தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன். இட் வாஸ் குட் அண்ட் வி குட் டூ ஆல்சோ, பட் அப்கோர்ஸ் வித் லிமிடேஷன்ஸ். சார் வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சாயா தேவி சார். எக்ஸலன்ட் செஷன் சார். எனர்ஜெட்டிக் செஷன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மா. குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். ஆந்திமினா பேசுறேன் சார். அருமையா இருந்தது சார். எளிமையா அருமையா பொறுமையா நல்லா நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்தீங்க சார். எல்லாம் நல்ல வழக்கத்தோட சொல்லி கொடுத்தீங்க. நல்லா இருக்கு சார். வாழ்க வளமுடன். நட்சத்திர வட்டமும் வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். தேங்க்யூ மா. குட் மார்னிங் பாலாஜி சார். சுஜாதா தியாகராஜன் ஃப்ரம் டூசான், அரிசோனா. ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னைக்கு சூரிய நமஸ்கார் ஸ்லோவா போனதுனால ரொம்பவே அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். சார் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். வேரியேஷன் சூரிய நமஸ்காரத்துல நல்லா இருந்தது. ஸ்லோவா பண்ணதுனால மேபி எல்லாரும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நினைக்கிறேன் சார். என்ன தியரின்னு சார் நிச்சயமா நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் சார். உங்க கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். இல்ல தியரி எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன் சார். மிக அருமையான கிளாஸ். மிக்க நன்றி சார். வணக்கம் சார். கார்த்திகேயன் சார். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் 6 செட் பண்ணிட்டு நடுவுல ஆசனாஸ் பண்ணிட்டு திரும்பி சூரிய நமஸ்காரம் 6 செட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வெரி நைஸ் கிளாஸ் சார். எஜுகேட்டிவ் கிளாஸ். அப்புறம் உங்களுக்கு மேடம் 10 out of 10 கொடுத்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஹேவ் எ குட் டே சார். நைஸ் சார். வணக்கம் சார். ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமையா சார் நிதானமா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. வார்ம் சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்காரே ஆசனங்கள் 5 செகண்ட் சொல்லி கொடுத்தீங்க. அது மாதிரி சுவாசம் நில் கவனி சுவாசம் எந்த அளவுக்கு பொறுமையா நிதானமா கவனிச்சோம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்ற ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வேற ஏதாவது கமெண்ட் கொடுக்க போறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். வேற ஏதாவது பேச போறீங்களா? ஓகே சார். ரொம்ப அருமையா சார் செக்ஷன். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்